இன்னும் கொஞ்ச நாள்ல என் கையில மோதிர மாட்டு ஒருத்தர் காத்திருக்கும் போது நான் சாட்சி சொல்லி அதனால என் வாழ்க்கையை இழக்க விரும்பல. நீங்க ஏற்கனவே கொடுத்த புகார் எங்க ஃபைல்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அத ஆதாரமா வச்சுக்கிட்டு நான் உங்களை கோர்ட்டுக்கு கூப்பிடுவேன். அப்படி கூப்பிட்டா நீங்க என்ன வற்புறுத்தி புகார் எழுதி வாங்கிருக்கீங்கன்னு நான் கோர்ட்ல சொல்லுவேன். இப்படி ஒவ்வொரு சாட்சியையும் ரமேஷ் மாத்திக்கிட்டு இருந்தா அவன் குற்றவாளின்னு எப்படி நிரூபிக்க போறீங்க? அவன் எந்த சாட்சியை மாத்தினாலும் ஒரு சாட்சியை மாத்த முடியாது. அதான் பணத்தை குழி தோண்டி புதைச்ச கல்லற வாட்ச்மேன் டேவிட். ரமேஷை கைது பண்ண முடியும்னு தெரிஞ்சதோ நீங்க டேவிட்டை வெளியே விட்டுட்டீங்களே. ரமேஷ் அவனையும் மாத்த மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? அதுக்குள்ள அவனை கொண்டு வந்து என் கஸ்டடியில வச்சுக்குவேன். கவலையப்படாத. டேவிட், சிக்கன் லெக் ஸ்பெஷலா உனக்காக ஆர்டர் பண்ணி தருவிச்சது. சாப்பிடு. 3 வேளையும் மூக்கு பிடிக்க முழுங்கிட்டு உள்ளே முடங்கி கிடன்ற. இதுக்கு நான் ஜெயிலே இருந்திருக்கலாம். அங்க கம்பிகளுக்கு நடுவுல, இங்க ஆளுகளுக்கு நடுவுல. எத்தனை நாளைக்கு தான் என்ன இப்படி அடைச்சு வச்சிருக்க போற? கோர்ட் என்ன குற்றவாளி இல்லைன்னு முடிவு பண்ணட்டும். உன்னை வெளியே விட்டுட்டு பணத்தை புதைக்கிறதுக்கு என்ன கூட்டி சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஏன் என்ன கூட வச்சிருக்க? உண்மையை புதைக்கிறதுக்கு. அந்த இன்ஸ்பெக்டர் பொல்லாதவன்ப்பா, தோண்டி எடுத்துருவான். பார்க்கலாம். பார்க்கத்தான் வந்திருக்கேன். சட்டம் வளைஞ்சி கொடுக்கும். அதை உடைக்க நினைக்கிறவன வளைச்சி பிடிக்கும். உன் ஜாமீன் ரத்தாயிருச்சு. புறப்படு. அவன் வரமாட்டான். நீ புறப்படு. எல்லாம் வீட்டுல போய் ஹோலி பண்டிகை கொண்டாடுங்க. இடத்தை காலி பண்ணுங்க. இப்போ நீங்க இங்க இருந்து போல உங்க எல்லா நியூஸ் கேஸ புக் பண்ணிடுவேன். Get out, come on, இங்க இருந்து போங்க. Get lost. யாரா அவன்?